நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சந்திர தரிசனம். யாரை வழிபடலாம்? சந்திரனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் பணவரவு அதிகரிக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். பேச்சுக்களில் அதிகாரம் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். கற்பனை தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை ஏற்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல் ஏற்பட்டாலும் அனுகூலம் பிறக்கும். உயர்கல்வி தொடர்பான குழப்பம் விலகும். கடகராசி அன்பர்களே, பிள்ளைகள் தொழிலில் உதவிகரமாக இருப்பார்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வர்த்தக வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் அனுபவம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையும். பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உணவு துறைகளில் திறமைகள் வெளிப்படும். விருச்சக ராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும். புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும். கல்வி பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். தர்ம செயல்களில் ஈடுபாடு உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, வர்த்தக பணிகளில் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மீனராசி அன்பர்களே, ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும்.